வெளிநாட்டு பயணங்களை பற்றியும் முதலீடுகள் பற்றியும் விமர்சிக்கிறார் திருவாளர் பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டை விட்டு தொழில் நிறுவனங்கள் ஓடி போக காரணமாக இருந்த பழனிசாமி, இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு, எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இது எதுவுமே அவருடைய காதுல விழமாட்டேங்குது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில கொடுத்த வாக்குறுதிகள், நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அதிமுக ஆட்சியுடைய 10 ஆண்டு கால சீர்கட்ட நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலைவரிக்க அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்கள மறக்க முடியுமா? அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம். பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார். ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க. அதுல பாதி கூட வரலையே. அவரும் வெளிநாடு போனார், முதலீடுகளை ஏற்றுட்டோம் சொன்னார். ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதுல 77 விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு. மீதமுள்ளவையும் தொடங்கக்கூடிய பணியில் இருக்கு. நான் உறுதியோடு சொல்றேன், தமிழ்நாட்டை இந்திய அளவில் இல்ல, தெற்காசியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக நிச்சயம் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் என்னுடைய உறுதி. அவதூறு